இதுக்கப்புறம் இந்த முகத்தை யாரா பாரு சரோஜா கண்ணாகிற பையாடி ஆவாட்லான்னு பாக்குற உங்களை எங்கெல்லாம் தேடி பாக்குறது என்னமா காரணம் எங்கன்னா அப்படியா அண்ணா விடிந்தால் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மணிமுடி சுற்று விழா எனக்கு பிறந்தநாள் விழா இதை இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று தந்த விழா ஏற்பாடு செய்திருக்கின்றார் அண்ணா இங்க பாருங்கண்ணா அது மட்டுமா என்னுடைய மனமகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டிருக்கிறேன் இந்த அண்ணனுக்கு பரிசா அண்ணா ஆண்டு தடவை யாருடைய கருத்தினால் நீங்க பால் அன்னை கருத்தினால் பால் அருந்துமே இன்று வாழ்த்து கருத்தா என்னுடைய தகவல் யார் கொண்டு வந்திருக்கிறேன் நீ கொண்டு வந்திருக்கிறியா குடும்பம் நீ அம்மா கொண்டு வந்தப்பா அதுல பால் கொடுப்பது அண்ணன் தானே அப்படி எந்த நீ அம்மா கொண்டு வந்த அப்ப இந்த தங்கச்சி கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா பால் குடிக்க போறோமா நாளை மணிமுடி சுட்டு மகிழ்ச்சியா நான் காலையில இருந்து இன்னும் நான் குளிக்கவே இல்லம்மா இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்பேன் சீக்கிரம் நான் குளிச்சு வந்து இங்க வந்துடுறேன் காலையில இருந்து குளிக்கலையா பல்குள்ள தைக்கவே இல்லையா அதுக்குள்ள பாலை வாங்கி குடிக்கிறேன்னு வாங்கி விட்டாரு சரி சரி அண்ணன் வர வரைக்கும் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா அண்ணனுக்காக பால் கொண்டு வந்தேன் அண்ணன் காலையில குளிக்கலையா பல்குள்ள தைக்கவே இல்லையா குளிச்சுட்டு வந்து பிறகு இந்த பால் அருந்ததுன்னு சொல்லிருக்கிறாரு அப்படியா அப்படி என்றால் இந்த பாலை கொடுப்பா கொடுங்கப்பா இது அண்ணனுக்காக ஆசையா கொண்டு வந்த பால் இது அண்ணனுக்கு தான் உங்களுக்கு கிடையாது அம்மா அப்பா கேட்க பாலை கொடுமா தர முடியாதுப்பா கொடுக்க முடியுமா முடியாது அப்பா கேட்கிறமா அப்பா கேட்டா பால் கொடுத்துடணுமா என்ன இது அண்ணனுக்காக கொண்டு வந்த பால் உடல் அயற்சியா இருக்கு ஆமாமா அதனால இந்த நகர்வலத்தை நாட்டு மக்கள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள் என்று பார்ப்பதற்காக அனைவரும் வந்து விட்டார்கள் என்று நகர்வலம் வந்து அதனால் அயற்சியா இருக்கு இந்த பாலை குடித்தவுடனே என்னுடைய நெச்சமே வெடித்து பார்க்கிறது எனக்கு பிறந்த நாள் விழா இந்த இரண்டு ஒன்றாக நடத்த வேண்டும் என்று விழா ஏற்பாடுகள் செய்தீர்கள் அப்பா கண்குள்ள பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே அப்பா இப்படி வாழ்ந்து வளர்ந்து விட்டீர்களே தந்தையே அப்பா எழுதுறீர்கள் அப்பா அப்பா காத்தடிச்சா நோகும் பொட்டி பொட்டி வளர்த்தி காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீக நான் வந்து நாட்டு மக்கள் என்று உரைப்பார்கள்
பகவான்மணி உனக்கு இந்த நாள் எனக்கு இந்த நீ என்று உரைத்தாயே நெஞ்சமே நினைத்து வாழ்வது அந்தா சொன்னது நீதான் சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே எத்தனை ஆண்டு காலமாக நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்தாரு. ஆனா இப்ப எதுக்கான மாலை போட்ட எதுக்கா மாலை போட்ட எதுக்கான மாலை போட்ட ஓயா ராஜா ஓயா சீமா ஓயப்பா ஓயா சீமானே சீமானே அப்பா நீ பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டியாடா என் ராஜா நீ நின்னுக்கணும் தானப்பா வருவ நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாங்கி வைப்பா அத பார்த்து நான் சிரிப்பேனப்பா ராஜா எங்களை விட்டுட்டு எப்படா மனசு வந்தது எப்படா மனசு வந்தது அப்பா எப்படா தூர ராஜா யார் ராஜா உனக்கு எப்படிடா யம வந்தா உங்க சேர்த்து கீழே போடுவாங்க பாவி என்ன பாயாசமே சப்பி சாப்பிடுறா ஓயா போற போறியே தோறியே ஓயம்மா இது நம்ம மூக்கு நம்ம சரி ஓயப்பா இது நம்ம மூக்கு நம்ம சரி இத கீழே செஞ்சு போட்டோம் இல்லனா காக்கா தூக்கி போடும் ராஜா சேர்த்து பட்டுதான்னு சொல்லியே பசி எடுக்குதுன்னு சொன்னியாடா வேனை வந்து நின்னதோ இல்லையோ இறங்கல ஒண்ணு என்ன கேக்குறான் எப்பா எங்க சோறு போடுறாங்கன்னு கேட்டேன் ஊர் சோறுனா போதும் எப்பா நீ வீட்டை நிக்க மாட்டியாடா வீட்ட சோறு போட என்னடா போன கைய அப்பா அற்புதமான சாப்பாடு இல்ல இறங்குற ஒண்ணே இளைஞரெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க கல்யாண மண்டபத்துல சாப்பாடுனாங்க சாப்பாட்டுல ஒரு குறை இல்லடா அப்பா ஐயோ அற்புதமா பரிமாறினாங்கடா எல்லாருக்கும் தலைவாழை இலமா எல்லாருக்கும் தலைவாழை இலை ஐயோ இவன்னா பாவம் பண்ணான்னு தெரிய இவனுக்கு சின்ன இலையா போட்டுக்கிறாங்க எம்மா இலை சின்னதாக திருப்பி பார்க்க கையை ஒதுக்கி இஷ்டக்கிறாமா ரெண்டு இலையை சேர்த்து போட்டாங்களாடா இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் அப்பா
என் ராஜாவே ராஜாவே. அம்மா அண்ணா உட்கார வச்சுட்டு அண்ணன் குத்தில சாப்பாடு வாரி வாரி வைக்கிறாங்களே, இவன் அங்கத்துக்கு பத்துல படுத்து பேசனோடு சோத்த வாரி கவுத்துக்கணும் சுத்தி சுத்தி தடவி பாக்குறான். சாம்பார் பக்கெட்டிய பார்த்த உடனே மூச்சு பொங்கலை விட்டு முடிச்சு பையன் கை குழம்பு இல்லையா? ஐயோ ஊரு ஊரா கறி குழம்பு சாப்பிடு, உனக்கு சூத்த கலப்பிலையா? அம்மா கறி கேக்குறான்னு ஐயா குடுக்க முடியாந்தாரு. எல்லா ஊர்லயும் சாப்பாடு போட்டு எடை போயிடுவாங்க. பக்கத்திலே நின்று கவனிச்சாங்க. அந்த ஊர்ல நல்லா மம்சில வாரி வைக்கிற மாதிரி 3 கரண்டி வாரி வச்சாங்களே இடையில. எடுத்த காராமணி கோதரா மாதிரி கோதனானே, அவன் சாவறதுக்கு தான் கோதனாடும். நாலாவது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்தோன்னு கேக்குறாமா. 4வது சாப்பாட்டுக்கு 3வது சாப்பாட்டு வைக்க போய் இந்த பெரிய எலும்பு தொண்டில மாட்டிக்கிச்சு நாய் கவுளா. அந்த கறி உள்ள இறக்கா ரசத்தை கேட்டுக்கிறான். ஐயோ கேட்டாலும் இல்லையே குடுக்கணும்னு ஓடினாரு. அந்த அண்ணன் ரசம் எடுத்தாந்து ஊத்தினாரு. ஒரு வாரி வச்சா ஏமா வாரி வைக்கிறான். ரசத்துல உப்பு இல்லை, உப்பு இல்லைன்னா ஒண்ணு ரசத்துல உப்பு இல்லைன்னு போனாங்களே. உப்பு எடுத்தாரு. அந்த அண்ணன் ஓடினாரு. இதான் காட்டிய கரண்ட் ஆப் ஆகி போச்சு. அம்மா கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்துருந்தா என்ன இவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும். சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. கடவுளே சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவை வாரி சோத்துல போட்டுக்கிறாயம்மா. ஓய ராஜா இந்த பாவினா வந்த புதுசூல நானும் அந்த பாவி அந்த கம்பெனிக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. இந்த பாவியை சாப்பிட்டு இதே மாதிரி வீட்டு வாசல் முன்னாடி பட்டு வயிற்ற கலக்கிச்சேன்னு இறந்தேன். அம்மா நானு இடம் கிடைக்கல. இந்த பாவி கடவுளே இந்த பாவி நான் வந்த புதுசுல நான் வாசலிலே பேணு போட்டு பக்கத்துல படுத்து இந்த பாவி சும்மா இந்த பாவி சும்மா இருக்க கூடாதா? அத துவரம் பரும் ராஜா அத துவரம் பரும் இந்த பொட்டை நக்கி பார்த்தா அவன் நக்கி பார்த்தா இதுக்கப்புறம் இந்த முகத்தை யாரா பாரு. கரண்ட் ஆகப்பட்ட காட்டு பண்ணி இருக்கிறான். அமைச்சரே அமைச்சரே அமைச்சரே, என் தந்தை நலமோடு இருந்தால்
ஆனால் திடீரென்று இறந்து விட்டார். அப்படி இருந்தார் என்று ஒன்றுமே புரியவில்லையே. நானும் செல்லக்கூடியவன் ஏதோ மரியாதை வல்லவன். சிவாஜி கணேசன் கட்டாம அதனால் என் தந்தையை ராஜ மரியாதை 500 ரூபாய்க்கு நடுறானா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கலாம். நாலு கால பால்ஸ்ல ஒரு காலத்துல சித்திர பூவை ஆகவே இவரை ராஜ மரியாதையோடு செய்கிறேன். அப்பா ஆவி எவ்வளவு வேகமா உள்ள போது பாத்தியா? ஏன் அவ்வளவு வேகமா போகுது? பவுடர் கழிச்சிட்டு டீ குடிச்சிட்டு படுக்கலான்னு அமைச்சரே, என் நாட்டை ஏற்று நான் ஆட்சி செய்யலாம் என்று மனக்கோட்டை கட்டினேனே, என் மனக்கோட்டை எல்லாம் மண் கோட்டையாக போய்விட்டது. என் தந்தை நலமோடு இருந்தார், ஆனால் திடீரென்று இறந்து விட்டாரு. ஆமா, என் தந்தை என்ன ஒன்றுதானே பேசிக் கொண்டிருப்பார். பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அண்ணா, கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலத்தான் அருந்தினார். அருந்தியவுடனே அண்ணா மாரடைப்பால் இருந்து விட்டார். அண்ணா நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அண்ணா தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது உன் தங்கச்சி. எதற்காக பால் விஷம் கலக்க வேண்டும்? என்ன காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்த சுந்தர் ஒருவன் வினைத்தீ நீதி கட்ட அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் கள்ளக்காதல். அமைச்சருடைய வார்த்தை நம்பாதீர்கள்னா, அவர் எதையும் மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீழ்படுத்துகிறார். அண்ணா, நீதிமன்றத்தில் அவருடைய முகத்தை விட நான் பார்க்கவில்லை. அவன் மீது நான் காதல் முகம் கொண்டேன். அண்ணா, நான் ஒரு தவறும் செய்யவில்லை. அண்ணா, நான் ஒரு தவறும் செய்யவில்லை. என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? சொல்கிறேன். உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று வாளில் விஷம் வைத்து உன் தந்தையை கொன்று விட்டார். இந்த தவறான பார்வையில் பார்க்க வேண்டாம். அண்ணா, நான் எதற்காக பால் விஸ்மைத்து தந்தை நான் எதற்காக கொள்ள வேண்டும்? நான் ஒரு தவறும் செய்யாதவன் நான் என்று வார்த்தை எதற்காக நீ பால் கொண்டு வந்தாய்? வந்துவிட்டது. நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். அடுத்து என்ன செய்தாய்? நான் ஒரு தவறும் செய்யவில்லை. நீதான் தந்தையை கொண்டு உடன் பிறந்த தங்கை என்று பாராமல் இப்படி வடமாறி சாட்டை கொண்டு விட்டு ஏடுவது நியாயமாக? அண்ணா, ஓ நெஞ்சமே உயிரே பார்வைதான் பதரும் கொஞ்சமே. குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பி அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துர்பத்தையை கேவலம் மற்ற திருத்தக்காக அவன் மீது கொண்ட காதல் மோகத்தால் தந்தையை கொண்டு விட்டாயி.
கேவலம் காமமும் கண்ணி மறைத்து விட்டதா? நீ அவர் நாட்டில் வளர்ச்சி ஒரே தங்கி ஒப்பற்ற தங்கி ஆசை தங்கி என்று உன் மீது நான் அதிகமாக பாசம் வைத்தேன். ஆனால் அந்த பாசத்துக்கு தந்தையை கொண்டு விட்டாய் எடி பாவி. இனிமேல் நீ எனக்கு தங்கையை கிடையாது. அண்ணன் அல்லவா நான் உனது தங்கை அல்லவா என் அண்ணா பாதகம் பாதகம் தானண்ணா நீங்கள பார்த்துத்தால் உனக்கு பால் கொண்டு வந்தீங்கன்னா அதில் எப்படி விஷம் வந்தது என்று எனக்கு தெரியாதுன்னா. நீதான் தந்தையை கொன்றாய். நீதான் தந்தையை பாலியல் விஷம் கலந்து கொன்று விட்டாய். பாவி தாயை வைத்து விட்டாயே. இனிமேல் நீ எனக்கு தங்கையை கிடையாது. நானும் உனக்கு அண்ணனும் தெரியாது. அம்மா உங்கள் முகத்தை இந்த படுபாவி உங்கள் தாலியை பறித்து விட்டால் அம்மா. பாலியல் விஷம் கலந்து தந்தையை கொன்று விட்டால் அம்மா. இவளுக்கு தக்க தண்டனை முந்தி தலைமையிலிருந்து 300 நாள் வந்து பெற்றெடுத்த தாய் முகத்தை நான் பார்த்து வைக்கிறதா. தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எவ்வித ஒரு குறைவில்லாமல் என்னை வளர்த்தீர்களே அப்பா. அம்மா உங்களுடைய தாய் அறுபடை இந்த பாவி நான் இப்பேற்பட்ட செயலை செய்திருக்கிறா. பாலி விசு கலந்து தந்தை நான் அமைதியா இருங்க, தயவு செய்து அமைதியா இருங்க, பேசாதீங்கன்ற. அப்பதான் என்ன புரிஞ்சுங்க அடுக்கிறா பேசாத. நீங்க மன 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 மனன்னு பேசு. பாலில் எப்படி விஷ் வந்தது எனக்கு தெரியாதம்மா. தந்தை எப்படி இருந்தார்கள் என்று எனக்கு தெரியாது தாயே. நான் ஒரு தவறும் செய்யவில்லை அம்மா. அண்ணன் தான் புரியாமல் நீங்களாவது என்ன நம்புங்க தாயே. நான் ஒரு தவறும் செய்யாதவளப்பா. நான் என்னம்மா உழைப்பது? அம்மா இப்படி ஒரு நான் தவறு செய்யவில்லை தாயி. தந்தை கொலை செய்யவில்லையா? தந்தை இறப்புக்கு நான் காலம் கிடையாது என்று உரைக்கின்றாயே. அம்மா ஒரு தவறே செய்யாத எனக்கு என் மீது சந்தேகப்பட்டு என் உடன் பிறந்த அண்ணன் என்னை அடித்து துன்புறுக்கிறார் என்று உரைக்கின்றாயே. நீ சொல்லும் போதெல்லாம் நான் எதை நினைத்து மனவருந்து என்று தெரியாமல் உண்டா இருவரை வளர்ப்பதற்காக இரண்டாதாரமாக ஓடி வந்தார். அம்மா அம்மா என்று சொல்லும் போதெல்லாம் நெஞ்சிலே படுகின்றது. மகேஸ்வரி அடாதம்மா என்ன செய்வது? விதி விதிப்படித்தான் நடக்கும். விதியை மாற்ற யாரால் முடியும்? பட்ட காலிலே படும் கட்ட குடிய கடையில முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து என் வாழ்க்கையிலே விதி விளையாடி விட்டது. நீ என்ன செய்வாய் பாவம்? ஐயோ உன்னை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. ஒன்று தெரியுமா உனக்கு? தந்திருக்கின்றாரே அவரை என்ன மனமுடித்து இந்த நாட்டுக்கு கொண்டு வரும் பொழுதெல்லாம் அவருக்கோ 60 வயது, எனக்கோ 40 வயது. இந்த 40 வயதில் என்னை எதற்காக கொண்டு வந்தார்? 40 வயசு வரைக்கும் கரம்பேரிங்க யாரும் உன்னை ஓட்டி போல 40 வயதில் என்னை மனமுடித்து இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தாரு. எதற்காக? நீங்கள் இருவரும் சின்ன சிறிய குழந்தைகள், பால் முடிக்கு ருசானது, உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று என்னை 2ஆம் தரமாக மனமுடித்து கொண்டு வந்தார். கொண்டு வந்த நாள் முதலாக
நீங்கள் இருவரையும் என் 2 கண்களால் நினைத்து வளர்த்து வந்தேனே தவிர ஒரு நாளும் மாற்றாந்தாயா நினைத்து மனமாறி நான் பேசுவதே கிடையாது. அம்மா, ஒரு நாளாவது தங்களை மாற்றான் தாய் என்று நினைத்திருப்பேனா? என்னை 10 மாதம் சுமந்தெடுத்த தாயாகத்தான் உங்களை நினைத்துக் கொண்டு வருகின்றேன். அம்மா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவதை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கின்றது தாயே. மகளே, வருத்த வேண்டாம். வெள்ளை கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாராட்டி கல்வி சாதிக்கு சென்று வா மகளே என்று முன்னே விட்டு பின்னே நின்று அழகு பார்த்த தாயிடினான். உன்னை வளர்ப்பு மகளா நினைத்து உன்னை வளர்க்கிறேன். உன்னை நாடு சுமந்த நான் பெற்றெடுத்த மகளா நினைத்து வளர்த்தேன் தவிர ஒரு நாளும் மாற்றான் தாயா நினைத்து நான் வளர்த்து வரவில்லை. எங்களை பெற்றெடுத்த தாய் உயிரோடு இருந்திருந்தால் கூட இப்படி எங்கெல்லாம் வளர்த்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியாதம்மா. எங்களை பார்த்து பார்த்து எப்படியெல்லாம் வளர்த்ததையும் வைக்கிறீங்களப்பா. இப்படிலாம் வளர்த்தது எதற்காக? நீயும் உடைய அண்ணனும் சிறப்போடு வளர்த்து ஆராய்ச்ச வேண்டும் என்று. ஆமா, நீ என்ன உரைத்தாய் என்னிடம்? அண்ணனுக்கு நான் பால் கொண்டு போகிறேன், உனக்கு எதுக்கு சிரமம்? அண்ணனுக்கு நான் கொடுக்கிறதான சொன்னேன். அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய பாலை எதுக்கான தந்தைக்கு கொடுத்தேன்? தந்தை நகர்வலம் வந்தார். நகர்வலம் வந்த காரணத்தினால் அவருடைய உடலாக இருந்தது. என்னுடைய கருத்தில் பால் இருந்த காரணத்தினால் தந்தை பால் கேட்டதால் தந்தைக்கு நான் பால் கொடுத்தேன். பால் கொடுத்தல? ஆமா அம்மா. அதுல விஷம் யார் கலந்தது? பால் கொண்டு போகணும் சொன்னவனே உண்மையில் எனக்கு சந்தேகம் வந்தது. வழக்கமா நான் தான் அண்ணனுக்கு பால் கொடுப்பேன். ஒரு நாள் நான் கொடுக்கிறது சொன்னீங்க. எப்படி தந்தை இருந்தாரு? போட்டு கசப்புக்குறாயா ஏமாத்திருந்தாயா? அம்மா சொல்லாத அத்த பாவி மனசு தங்கோ அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா. இது மாறா தாய் மனசு தங்கோ நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா. ஏழு தெய்வம் இது போதாத பந்தம். தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா. ஏழு ஜென்மம் இது மாறாத பந்தம். எப்படி பேசுறியா நீ? போயிட்டாங்க நீ வாட்ஸ்அப் பாக்குறா யாரு கூடிய
எனக்கு என்ன வாயுது யாரே அதுக்காக வயிற்று இருக்கிறா காசு மேல காசு பண்ணுவாங்க ரொம்ப ஆடாத தாங்க முடியும் வெளியே வந்து இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமாவா இப்படி செய்யலாமா 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 இப்ப வேணா ஜனம் அதிகமா இருக்குது காலையில வேலை போறதால ஜன்னலை சாத்திட்டு செய்யலாமா என்ன பண்ணுவ நீ வந்த சொல்லத்தாலும் தெரியும் வேன்ல ஏறி உக்காந்து விட தூக்கிடுற அங்க என்ன கேள்வி அது புடி கொடுக்க போறேன் நீ ஏண்டா என் நாளை அப்பட்டாரு என் வயிற்றுல என் பூவை பச்சா கொட்டை பச்சா பாக்குற என் ஜக்காச்சுக்கு என்ன சொல்றாரு கேட்கிறேன் என்னை பத்தி பேசுறாங்க கேளு கேளு ஒரு நாட்டு மகாராணி அடிச்சு கேளுடா தொப்புள் மேலேயே நம்ம கண்ணாகிற பையாடி கேக்குறா கேக்குறா பாவ ஆச்சுட கேளு 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 போயிட்டு வெட்டி போதா நான் அப்பாவி பாவி அந்த அறிவு கெட்டவன் இவ்வளவு நேரம் கேட்கத்தானே வாயா இந்த கம்பெனில நான் தான் என் மகன் என்கிட்ட தான்